ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இன்று முதல் நீங்க விண்ணப்பிக்கலாம். யார் யாருக்கு இந்த மகளிர் உரிமை கிடைக்காம இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ விண்ணப்பம் வழங்கப்படுது. 2 மாசத்துக்குள்ள பெண்களுக்கான 1000 ரூபாய் வந்துடும். ஸோ அதை பத்தின தெளிவான டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்று மே 29ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட உள்ளன. இதன் விரிவாக்க பணிகளை அடுத்த மாதம் தொடங்குவதற்கு ஏதுவாக விண்ணப்பங்கள் முன்கூட்டியே விண்ணப்பிக்கப்படும் என்று தகவல்கள் கூறுகின்றன. தமிழகம் முழுவதும் இன்று 29ஆம் தேதி முகாம்கள் ஆரம்பமாகும் நிலையில் பெண்களிடமிருந்து மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா தமிழகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட 9000 இடங்கள்ல முகாம்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுது. ஜூன் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகாம்கள் அதிரடியாக 9000 இடங்கள்ல நடக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்போ ப்ராசஸ் ஆகும். அதுக்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் தமிழகம் முழுமைக்கும் வழங்குறாங்க. ஸோ அதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் வாங்க. விண்ணப்பங்கள் ஏற்கனவே 1,63,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் தகுதியான 1,06,00,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கும் பணியும் ஆரம்பமானது. பிறகு விடுபட்ட 7,15,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். எனினும் விண்ணப்பித்த பலருக்கும் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று சலசலப்பு எழுந்தது. இதைத் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் 11,86,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 1,48,000 பெண்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டனர். அந்த வகையில் இப்போதைக்கு 1,14,00,000 பெண்கள் இந்த தொகையை பெற்று வரும் நிலையில் கிட்டத்தட்ட 2,26,14,25,000 பெண்கள் உரிமை தொகையை பெற முடியவில்லை. பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1 கோடிக்கு மேல பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருக்காங்க. ஸோ அது ஒரு சில எலிஜிபிலிட்டி அடிப்படையில் கிடைக்காம இருக்கு. இதனிடையே சில மாதங்களுக்கு முன்பு குடும்ப அட்டைகள் வழங்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டது. மீண்டும் வழங்கப்பட்ட நிலையில் புதிதாக ரேஷன் அட்டை வாங்கியவர்களும் இந்த திட்டத்தில் இணைய வேண்டி உள்ளது. அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெயினானது ரேஷன் கார்டை பொறுத்து தான் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி கிடைக்காம நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த கடந்த 3 மாதமா தான் ரேஷன் கார்டு கைக்கு வந்திருக்கு. 2023 அப்ளை பண்ணவங்க, 2024 அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த 2025 தான் ரேஷன் கார்டு கைக்கு வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இன்னைக்கு தேதியில நீங்க விண்ணப்பங்கள் வாங்கி விண்ணப்பிச்சுக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு வராம இருக்கு. ஸோ அவங்களுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொடுத்துருக்கோம். சட்டப்பேரவையில் எழுந்த கேள்வி இந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமா. இந்த நிலைமையில தமிழக சட்டமன்றத்தில் இது தொடர்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரிடம் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். மார்ச் மாதமே பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அடுத்த 3 மாதங்களில் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவார்கள் என்று அறிவித்தனர். இதையடுத்து தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து 2 மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. முதலமைச்சரோட உத்தரவு மெயினா என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திடலாம். இதற்காக மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் அடுத்த மாதம் தொடங்க உள்ளது. வருகிற 4ஆம் தேதி முதல் இதற்கான முகாம்கள் கிட்டத்தட்ட 9,000 இடங்களில் அமைக்கப்படும் என்று, இதில் அதிகபட்சம் 15 லட்சம் பேர் வரை இணையலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றனர். மேலும் விரிவாக்கம் செய்யும் போது கூடுதல் தளர்வுகளை அரசு கொண்டு வரும் என்றும் சொல்லப்பட்டது. கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கான விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூலமா வழங்கப்பட்டுச்சு. இப்போ இதை மெயினா நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த முறை மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதற்கான முகாம்கள் தமிழகம் முழுவதும் இன்று 29ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெயினா பார்த்துக்கோங்க, இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற முகாம் ஜூன் 4ஆம் தேதி தொடங்க போகுது. ஸோ அதுக்காக இப்போவே ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபார்ம் கொடுப்பாங்களா அந்த ப்ராசஸ் தான் இது. மெயினாக நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஊராட்சி, நகராட்சி இந்த அலுவலகம் எல்லாமே இருக்கும். அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னாவே சொல்லிடுவாங்க. இந்த முகாம் ஒன்று அந்த இதுலேயே நடக்கும். இல்லை அப்படின்னா எங்களுக்கு சரௌண்டிங்கில் நான் எங்கள் சைடில் விசாரித்தபடி எங்கே நடந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல், ஓகேங்களா, அந்த ஸ்கூலில் இன்றைக்கி விண்ணப்பங்கள் வழங்குறாங்க. ஸோ உங்களோட ஊராட்சி அலுவலகம்,
நகராட்சி அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம் அங்கே வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபார்ம் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறமும் நாளைக்கு நாளான்னைக்கு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து நீங்கள் அந்த ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி அடிப்படையில் அங்கே சப்மிட் பண்ணி உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் 4ஆம் தேதி நடக்கும். அதுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்களே அது வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்படி விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்ம் வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. விண்ணப்பதாரரின் பெயர், ஆதார் எண், குடும்ப அட்டை எண், திருமண நிலை, தொலைபேசி எண், தற்போது வசிப்பது சொந்த வீடா வாடகை வீடா, மாவட்டம், மின் இணைப்பு எண், வங்கியின் பெயர், கிளையின் பெயர், வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் அதில் குறிப்பிட வேண்டும். அதாவது மெயினாக வந்து உங்களோட பேர், ஆதார் கம்பல்சரி, ரேஷன் கார்டு அதுவும் மெயின் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் மேரிடு அந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர், இதில் தான் மெயின் ஓடிபி எல்லாமே வரும். ஸோ கம்பல்சரி தெளிவான ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. தற்போது வசிப்பது சொந்த வீடா வாடகை வீடா, நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்களா, உங்களோட எந்த மாவட்டம், எலக்ட்ரிசிட்டி நம்பர் அதாவது மின் இணைப்பு எண், அது போக உங்களோட பேங்க் நேமு, அது எந்த பிரான்ச்சு அப்படிங்கிறது, கிளை எந்த பிரான்ச்சு எந்த கிளை அப்படிங்கிறது, அது போக உங்களோட வங்கி கணக்கு எண், மெயின் ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக அமௌண்ட் வரும். ஸோ அதை தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின் அந்த ஃபார்ம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும். நான் சாம்பிள் கூட இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களுடன் தேவையான ஒரிஜினல் ஆவணங்களையும் வரும் ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் விண்ணப்ப பதிவு முகாம்களுக்கு கொண்டு வந்து அங்குள்ள அலுவலர்களிடம் அதை காட்டி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை குறித்தும் இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கிறீங்க, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்களே ஃபில் பண்ணிடுறீங்க. அது போக உங்களோட ஒரிஜினல் ஆதார், ரேஷன் கார்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு அது போக ஒரு செட்டு ஜெராக்ஸே எடுத்துக்கோங்க. அது எல்லாமே எடுத்துக்கிட்டு 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முகாம்கள் வந்து நடக்கும். ஸோ அந்த முகாமில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே போய் அங்கே அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்ககிட்ட மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், அது போக அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அங்கேயே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான முன்னாடியே நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், என்னென்ன ஃபார்ம் எடுக்கணும், என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்காக தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முன்னாடியே கொடுக்குறாங்க. அதை சப்மிட் பண்ணுறது வந்து 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து நெட்டெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லையே என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான அஃபீஷியலும் வெப்சைட்டும் நம்ம இதில் போட்டிங்கன்னா மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டுன்னு போட்டிங்கன்னாவே குரோமில் போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அதில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபியை வச்சு அதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற முகாமில் ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வெகு விரைவில் வந்துடும். இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ அதுக்காக கம்பல்சரி உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கூடிய விரைவில் வரும். ஸோ மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி அலுவலகத்தில் நீங்கள் வந்து விசாரித்து இன்றைக்கி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபில் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 4ஆம் தேதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூடிய விரைவில் உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்துடும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.